சாயிராம். என் அன்பு கண்மணியே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? நான் இருக்கும் பொழுது உன்னை எப்படி வீழச் செய்வேன்? உன் மனதில் இப்படி ஒரு கேள்வி எழுந்தால் என்னை உன்னால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதுதான் நீ உணரப்போகிறாய் என்பது எனக்கு புலப்படவே இல்லை. எனக்கு மட்டுமே கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன் கஷ்டத்தையே, உன்னுடைய வேதனையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால், உன் சிந்தனையை அதில் மட்டுமே செலுத்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படித்தான் முன்னேறுவாய்? நான் உனக்கு எத்தனை முறைதான் கூறுவது, நான் உன்னிடம்தான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்ற வாக்கை எத்தனை முறைதான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய இந்த சோதனையான காலகட்டத்திலேனோ உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. நான் சொல்வது உன் காதில் கூட விடவில்லை. நீ எப்பொழுதும் என் உயிராய் இருப்பாய், என் பாசத்திற்கு கட்டுப்பட்டவளாய் எப்பொழுதும் இருப்பாய். நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன், உன் விதியை மாற்றுவேன். நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் பதிலாக உன் சாயப்பா ஒரு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு பொக்கிஷமாக அளிப்பேன். நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது. எதையும் பார்த்து பயப்படாதே, கலங்காதே, கலங்கி கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. கஷ்டம், சோதனை என்ற பெரும் மலையை தவிடு பொடியாக்கி அதில் வரும் இந்த சிறிய கற்களை பறந்தடிக்க செய்வேன். உன் வேதனையை தீர்ப்பேன், உன் கண்ணீரை தொடைப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் வாக்கு நிச்சயமான சத்திய வாக்கேதான். நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட
உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. உன் மனதால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நற்பண்புகளை நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு. அதனால் தவறொன்றுமில்லையே. அப்படி இருந்து பார், நிச்சயமாக உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். நான் மாற்றியமைப்பேன். புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரை நான் ஓய மாட்டேன்.
அனைத்து வாய்ப்புகளையும் உன்னை நெருங்கும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புதிய புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன் சாயப்பாவின் பாதங்களில் வைத்துவிடு. உன் கவலைகளை போக்க நான் வழிவகை செய்வேன். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழாமல் இல்லாதவை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதால் எந்த பயனுமே இல்லை. காலம் ஒரு நதி போன்றது. ஒரே தண்ணீரை 2 முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற ஓட்டம் மீண்டுமே கடக்காது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் முடிந்ததை மீண்டும் உன்னால் பெறவே முடியாது. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வது ஒரு வாழ்வுதான். அதை உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாதபடி வாழ பழகு. தீர்வுகள் சொல்ல யாருமே இங்கு நல்லவனும் அல்ல. எனக்கான தீர்வை யாராவது சொல்வார்களா என்று ஏங்கி இருப்பது உத்தமமான செயலும் அல்ல. ஏனென்றால் தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் அல்ல. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல் நன்மை செய்யாமல் உன் சாயப்பா என்றுமே ஓயவே மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்று முழு மனதோடு என்னிடம் சரணடைந்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து அருள்வேன். உன் கண்ணீருக்கு பதில் கிடைப்பதை அப்பொழுது அந்த நல்ல தருணத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். அதை உணரவும் நான் வைப்பேன். புதிய புதிய வழிகளை உனக்காகவே நான் உருவாக்கி கொடுப்பேன். நீயாக போய் புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான வழிகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் அது முற்களாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, அதை மலர் பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், பழகக்கூடாது என்று புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் உன் மனதை நீயே ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் எதுவுமே நடக்காததால் உன் வாழ்வில் உன் சாயப்பா இல்லை என்று நீயே தவறாக முடிவு செய்திருக்கிறாயா? எதையுமே நான் மாற்றியமைப்பேன். கடைசி நொடியில் கூட அனைத்து மாற்றத்தையும் உருவாக்கித்தர நான் இங்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பொறுமையாக இரு. பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்குள் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று என் வாழ்வில் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இல்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே புலம்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது முடிந்தேதான் தீரும். நீ வருத்தப்படுவதாலோ கோபப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு செல்வ செழிப்பாகவே இருக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும்.
உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். ஐயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதை போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது.
நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில், நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றியடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்.